கண்மணி, என்ன கண்மணி, நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டியா? அதெல்லாம் பக்காவா பண்ணியாச்சு அத்தை. அப்ப சரி கண்மணி. அத்தை, இப்போ மணி 8 ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நேரம்தான் இந்த கல்யாண வீடு இழவு வீடா மாறப்போகுது. அந்த ராசாத்தி ஜெயிலுக்கு போக போறா. நாம் அதை பார்த்து சந்தோஷப்படுவோம். அதெல்லாம் சரிதான் கண்மணி. ஆனா இதை நீதான் பண்றேன்னு தெரியாம பாத்துக்கோ. ஜாக்கிரதை கண்மணி. அதெல்லாம் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அத்தை. சரி கண்மணி. ஐயோ, நம்ம அம்மாக்கு முதல்ல இந்த விஷயத்த சொல்லணும். இல்லைன்னா அம்மா கல்யாணத்துக்கு கிளம்பி போயிடுவாங்க. கண்மணி பண்றா. சொல்லு கண்மணி. அம்மா எங்க இருக்க? நான் நம்ம சொந்தக்காரங்க கல்யாணம்னு சொன்னல, அங்கதான் இருக்கேன். அங்க எதுக்குமா போன? என்னடி இது, நம்ம வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்கல்ல, வராம இருந்தா நல்லாவா இருக்கும் சொல்லு. மா, முதல்ல அங்க இருந்து கிளம்பி வா. ஏண்டி? வான்னு சொன்னா வா. இல்லடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு போட ஆரம்பிச்சிருவாங்க, சாப்பிட்டு வந்துடுறேன்டி. அப்படியா? அப்போ நல்லா ருசிச்சு தின்னுட்டு அப்படியே பரலோகம் போயிடு. ஏண்டி இப்படி சாபம் கொடுக்கற? நான் சாப்பிடக்கூடாதா? மா, நீ தானே சொன்ன அந்த கல்யாணத்துக்கு காய்கறி எல்லாம் ராசாத்தி தான் சப்ளை பண்றான்னு. ஆமா, அதான் சாப்பிட்டு வரேன்னு சொன்னேன். அந்த காய்கறியில விஷம் கலந்திருக்கு. விஷமா? அதனால நீ அங்க இருக்காத, உடனே அங்க இருந்து கிளம்பி வா. ஐயோ, நல்ல வேளை சொன்ன கண்மணி, இல்லன்னா நான் செத்தேல்ல போயிருப்பேன். ஆமா கண்மணி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் நேர்ல பேசிக்கலாமா, முதல்ல நீங்க கிளம்பி வா. இப்பவே கிளம்புறேன்டி. தப்பிச்சம்பா. எப்படி இருக்கீங்க அம்மா? அக்கா வீட்டுக்கு வாங்க வாங்க. ரொம்ப நாளா வாங்க வாங்கக்கா. வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. குடிச்சீங்களா? வணக்கம். நல்ல மாப்பிளையவே பிடிச்சிட்டேன். நீங்க கூட்டிட்டு வர. ஐயோ, கல்யாணத்தை நிறுத்துங்க, கல்யாணத்தை நிறுத்துங்க. என்னம்மா அபசகரமா பேசுற? கல்யாண வீட்ல மாப்பிள்ளையோட தாத்தா செத்து போயிட்டாரியா? எங்க அப்பா செத்து போயிட்டாரியா? என்னடி? டேய் சண்முகா, நம்ம அப்பா போயிட்டாரா? என்னம்மா சொல்ற? அப்பா போயிட்டாரா? அப்பா போயிட்டாரா? கல்யாணத்தை நிறுத்துங்க, கல்யாணத்தை நிறுத்துங்க. எங்க அப்பா போயிட்டாரு. போயிட்டாரா? ஐயோ அப்பா, ஐயோ வழிவிடுங்க. இப்படி நடந்து போச்சு தெரியலையே. என்ன பண்றது இப்போ? கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாண்டி, நான் கூட பேசிட்டேன். என்ன பண்ணி வா போலாம். அண்ணே பாத்துக்கங்க, நான் போயிட்டு வரேன். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. அண்ணே பாத்துக்கங்க, நான் போயிட்டு வரேன். வீட்டுக்கு போய் பாப்போமா? கடவுளே, இப்படி ஆகும்னு எதிர்பார்க்க. ஐயா, சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு. அதெல்லாம் என்ன பண்றது? அதான் மாப்பிள்ளையோட தாத்தா இறந்துட்டாங்கல்ல, கல்யாணமே நின்னு போச்சு. கல்யாணமே இல்ல, சாப்பாடு மட்டும் எதுக்கு? பக்கத்துல ஏதாவது ஆசிரமம் இருந்தா கொடுத்துருங்க. சரிங்க ஐயா. அம்மா அம்மா அம்மா, ராசாத்தி அம்மா எங்கம்மா? உள்ள இருக்காங்கக்கா. ஐயோ, போறாங்க. ராசாத்தி அம்மா. என்னம்மா இவ்ளோ பதட்டமா வரீங்க? என்ன விஷயம்? நான் வெளியில ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தம்மா. அதுல ஒரு ஆடு நீங்க கொட்டி வச்சிருந்த காய்கறியை சாப்பிட்டு என்னாச்சுன்னு சரியா தெரியலம்மா. போற வழியிலே சுருண்டு விழுந்து செத்து போச்சுமா. என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு ஓடி வந்தேன். நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேம்மா.
என்ன ரசத்தி சொல்லிட்டு போறாங்க? நம்ம வேஸ்டான காய்கறிகளை ஆடு சாப்பிட்டுச்சா? ஆமாண்ணே, நான் தான் மிஞ்சிற காய்கறி எல்லாம் ஆடு தின்னுட்டு போட்டுன்னு வெளியில கொட்ட சொன்னேன். ஏம்மா, நம்ம காய்கறி வேஸ்ட்டை சாப்பிட்டதுனால தான் அந்த ஆடுக்கு அப்படி ஆயிருக்குமா என்ன? அப்படின்னா நம்ம காய்கறியில தான் ஏதோ கலந்துருக்கணும். ஏதோ தப்பு நடந்திருக்குடா. ஐயோ மாமா, அந்த காய்கறியை தான் நம்ம கல்யாண மண்டபத்துக்கு அனுப்பணும். போச்சு, இந்நேரம் சாப்பாடெல்லாம் பந்தியில பரிமாறி இருப்பாங்களே. அண்ணா அண்ணா, உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தடுத்து நிறுத்துங்கண்ணா. சரி, இந்த புடி இந்தா இந்தா. ஆ ஹலோ ஹலோ, நான் ராசாத்தி ஃபுட்ஸ்ல இருந்து பேசுறேன். இப்ப கூட காய்கறி அனுப்பணுமே கல்யாணத்துக்கு. ஆமா, அந்த சாப்பாடை யாருக்கும் வச்சிடாதீங்க. எங்க வைக்கிறது? அதான் கல்யாணமே நின்று போச்சே. சார், நாங்க வர வரைக்கும் அந்த சாப்பாடை யாரும் சாப்பிடாம பாத்துக்கங்க. நீங்க இங்க வந்து என்ன பண்ண போறீங்க? சார், அதை சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. நான் நேர்ல வந்தே சொல்றேன். தயவு செஞ்சு யாரும் அதை சாப்பிடாம பாத்துக்கங்க ப்ளீஸ். ஐயோ தம்பி, இங்க சாப்பாடே இல்ல. அதான் கல்யாணம் நின்று போச்சுல்ல. பக்கத்துல இருக்க ஒரு ஆசிரமத்துக்கு கொடுத்தாச்சு. எப்போ? இப்பதான் தம்பி வண்டியில எடுத்துட்டு போறாங்க. அந்த வண்டியில போறவங்க யாராவது நம்பர் அதை கொடுங்களேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. சரி, நான் பாத்துக்கிறேன். என்ன மாமா? மாமா என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல, திடீர்னு கல்யாணம் நின்றுச்சா. அதான் பக்கத்துல இருக்கிற ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டாங்க. மாமா, அப்போ குழந்தைங்க மாமா? ராசாத்தி, நீ ஒன்றும் பதறாத, அமைதியா இரு. இப்பதான் வண்டியில ஏற்றி கொண்டு போயிருக்காங்களா. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் ஆகாது, சரியா? நான் பாத்துக்கிறேன். வாடா. மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா. நானும் உங்க கூட வரேன். சரி சரி, அழகு. நாங்க முன்னாடி போறோம், நீ பின்னாடியே வா. சரி மாப்பிள்ள. எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்களா? ரெடி ஆயிடுச்சு மேடம். பசங்களை வர சொல்லலாமா? வர சொல்லுங்க மேடம். ம், சரி. கவலைப்படாத, ஒன்றும் ஆகாது. மாமா, இன்னும் எவ்வளவு தூரமா? இதோ இங்க பக்கத்துல தான், போயிடலாம். வாங்கிக்கோமா. இந்தா. இந்தாம்மா. இந்தாம்மா. அவங்க இன்னும் சாப்பிட்டுக்க மாட்டாங்கல்ல? சாப்பிட்டுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பாப்போமா. அண்ணா, இந்த லெஃப்ட் பக்கம் திரும்ப. மாமா, இன்னும் எவ்வளவு தூரம் மாமா? இதோ பக்கத்துல வந்துட்டோம். நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. இருங்க இருங்க, யாரும் சாப்பிடாதீங்க, சாப்பிடாதீங்க. ஏன், என்னாச்சு? சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்கு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாங்க, இதுல விஷம் கலந்துருக்கு. யாரும்மா இந்த காரியத்தை பண்ணாங்க? எங்களுக்கு வேண்டாதவங்க யாரோ எங்களை பழி வாங்கணும்னு நினைச்சு இதுல விஷத்தை கலந்திருக்காங்க. இதுல விஷம் கலந்திருக்குன்னு உங்களுக்கு எப்படிம்மா தெரியும்?
அதெல்லாம் அப்புறம் சொல்றேங்க. யாரும் சாப்பிடல. இல்லைங்க, இப்பதான் குழந்தைங்க எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. நீங்க வந்து தடுத்துட்டீங்க. எல்லாரோட உயிரையும் காப்பாத்திட்டீங்க. மாமா அவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடாதீங்க. ஐயோ ஏசப்பா, ஐயோ வேடா சாப்பிடாத. சிஸ்டர் வாங்க, சீக்கிரம் வாங்க. நீங்களே உள்ள போங்க, உள்ள போங்க. டாக்டர் 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 என்னாச்சு? விஷம் சாப்பிட்டாங்க. சரி சரி, எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 15 நிமிஷம் இருக்கும் டாக்டர். ஃபர்ஸ்ட் எய்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. போங்க. கொடுங்க சார். ஏசப்பா, குழந்தைங்களை நீ தான் காப்பாத்தணும். அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. மாமா பயப்படாத. ஒண்ணும் ஆகாது. எதுவும் ஆகாது. சொல்லுங்க சார். வெயிட் பண்ணுங்க. என்ன சார்? வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். இரு ராசாத்தே, முதல்ல போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் நடக்க வேண்டியதை பார்க்குறேன். கேட்டு கிளம்புங்க. சார் சொல்லுங்க, யாரு? சார், நாங்கள் எம்ஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுகிறோம். இந்த ஊர் அனாத ஆசிரமத்தில் ராசாத்தி ஃபுட்ஸ் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு 2 குழந்தைங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க சார். எங்களுக்கு தெரியுங்க, அங்கே தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். சரிங்க சார், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க சார். ஓகே, வந்துடுறோம். ஆ வடிவேலு சார் சொல்லுங்க சார். நீ ஆசிரமத்துக்கு போய் சரிங்க சார். அந்த ஃபுட்டை எடுத்து Yes, sir. லேப்ல டெஸ்ட்டுக்கு கொடு. அப்பதான் நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியும். ஓகே சார். போ. எஸ் சார். வாங்க.
போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? ஊரே இவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்குன்னு அந்த மொங்க எவ்வளவு ஆட்டம் போட்டான். இரு, இப்போ அதுக்கு ஆப்பு வைக்கலாம். ஹா. ஹலோ, பிரஸ்ஸா? ஆமா நீங்க? சார், நாங்க எம்ஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். இங்க அனாத ஆசிரம குழந்தைங்க ராசாத்தி ஃபுட்ஸ் காய்கறிங்க சாப்பிட்டு ஃபுட் பாய்சன்ல ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்க என்ன பண்றது? அந்த ராசாத்தி ஃபுட்ஸ் நடத்துறவ பணத்தை வாங்கிட்டு குழந்தைங்கள கொல்ல பார்த்திருக்கான். என்ன சொல்றீங்க? ஆமா சார், நீங்க உடனே வாங்க. அவங்க எல்லாருமே இங்க தான் இருக்காங்க. உங்க சேனலுக்கு ஒரு நல்ல பரபரப்பான நியூஸ் கிடைக்கும். சரிங்க, இதோ இப்போ உடனே வரோம். சரி. இத பார், பேரனுக்கு அப்புறம் போய்க்கலாம். இப்போ உடனே எம்ஆர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம். அங்க 2 குழந்தைங்க உயிருக்கு போராடுறாங்களாம். சரி. ஏதோ பாய்சன் விஷயமா. வாங்க உடனே போலாம். போங்க போங்க, சீக்கிரம் ஹரி ஹரி. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? இப்போ குழந்தைகளுக்கு எப்படி இருக்கு? இப்ப எதுவும் சொல்ல முடியாது. பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. அதுவும் சின்ன வயசு வேற. பார்க்கலாம், நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். மாமா, பசங்க சாப்பிட்ட ஃபுட்ல ப்ராப்ளம். தெரியும் டாக்டர். அதான் அந்த ஃபுட்டை லேபுக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன். ஓகே. ஹலோ சார், நான் கான்ஸ்டபிள் வடிவேலு பேசுறேன் சார். சொல்லு வடிவேல். சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபுட்டை டெஸ்ட் பண்ணிட்டேன். காய்கறியில தான் விஷம் கலந்துருக்குன்னு சொல்றாங்க சார். அவங்க ப்ரிசர்வேட்டிவை யூஸ் பண்ணிருக்காங்க சார். அதான் ப்ராப்ளம் சார். அத கலந்ததுனால தான் விஷமா இருக்கு. அதுவும் இல்லாம பழைய காய்கறிகளையும் பயன்படுத்தினதா ரிப்போர்ட் வந்திருக்கு சார். சரி, அப்படியே அந்த ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணி சாப்பாடு எங்கிருந்து வந்துச்சு, அந்த சாப்பாட்டுக்கு யார் காய்கறி சப்ளை பண்ணாங்கன்னு விசாரி. ஓகே சார். ஓகே சார், அந்த காய்கறி எங்க ஃபேக்டரியில இருந்து தான் போச்சு. நாங்க அதை தெரிஞ்சுதான் தடுக்க போனோம். அதுக்குள்ள குழந்தைங்க சாப்பிட்டுட்டாங்க சார். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. யார் அந்த ஃபேக்டரிக்கு ஓனரு? எதுக்கு சார்? தப்பு உங்க மேல தான். நீங்க அதுல ப்ரிசர்வேட்டிவ் கலந்துருக்கீங்க. நீங்க விக்கிற காய்கறி பல பலன்னு கெடாம இருக்கணும்னு இத கலந்த காரணத்தினால இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு பாத்தீங்களா? சார், இதெல்லாம் போய் சார். நாங்க கெமிக்கல் கலக்காத தரமான காய்கறி தான் விக்கிறோம். இத வேணும்னே யாரோ பண்ணிருக்காங்க சார். நாங்க இத பண்ணல சார். ரிப்போர்ட்ல அப்படித்தாமா வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க பழைய காய்கறி எல்லாம் போட்டு வித்திருக்கீங்க. இல்ல சார். இனி உங்ககிட்ட பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. அந்த ஃபேக்டரிக்கு யார் ஓனரு? சார், நான் தான் சார் ஓனர். ஐயோ, இல்ல சார், நான் தான் சார் ஓனர். சார், நான் தான் சார். இந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க. சார், ஒரு நிமிஷம் சார். சார், எது தப்பு பண்ணல சார். நாங்க தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான் முன்கூட்டியே வந்தோம் சார். எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. சார், ஒரு நிமிஷம் சார். நான் சொல்றது கேளுங்க சார். சார், சார் ப்ளீஸ் சார். சார், சார், ஒரு நிமிஷம் சார். சார், 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 ஒரு நிமிஷம் சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நாங்க எதுவும் பேச கூடாதுன்னு தான் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. இல்ல சார், எங்க மேல எந்த தப்பு இல்ல சார். சார், சீக்கிரம். சார், ப்ளீஸ் சார். சார், கொஞ்சம் கேளுங்க சார். சார், தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க சார். எதுவும் இல்ல பேச சார், முடியாதுன்னு நாங்க எந்த தப்பு பண்ணல சார். இது வேணும்னே யாரோ பண்ணிருக்காங்க சார்.